வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிளாரிஃபிக்ஷன். மர்மமான தீவு. முத்துவும் அவரது நண்பர்கள் ஆனந்த், கீர்த்தி மற்றும் சரோஜா நீண்ட நாள் திட்டமிட்டு சென்ற பயணம். அவர்கள் கப்பலில் சென்று கடல் பரப்பில் நடுவே இருக்கும் ஒரு சிறிய தீவுக்கு பயணித்தனர். அந்த தீவு வரைபடங்களில் இல்லை, ஆனாலும் சில பழைய கதைகளில் அந்த தீவை பற்றி ஏதோ கூறப்பட்டிருந்தது. தீவுக்கு சென்ற கப்பல் கரை ஒதுங்கியதும் அவர்கள் கால் வைக்கும் முன்பே வினோதமான உணர்ச்சி தங்களை சூழ்ந்தது. தீவு அமைதியாக இருந்தது, ஆனால் காற்றில் ஒரு விதமான அதிர்வு உணரப்பட்டது. சின்ன மலைகளும் அடர்ந்த காடுகளும் மண்டியிருந்த தீவின் மையத்தில் ஏதோ மர்மம் இருக்கலாம் என்று அனைவரும் எண்ணினர். தீவின் முதல் நாள் வெகு அமைதியாக இருந்தது. பறவைகளின் குரலும் தண்ணீரோடும் ஒளியும் மட்டுமே கேட்டது. ஆனால் இரவு வந்து சென்றபோது காற்றின் சத்தத்தோடு எங்கிருந்தோ அழகிய இசை வருவது போல கேட்டது. ஆனால் அது மனதிற்குள் ஏதோ பயத்தை தூண்டியது. மறுநாள் அதிகாலையில் முத்துவும் குழுவும் தீவின் மையத்திற்கு பயணம் செய்ய தீர்மானித்தனர். அவர்கள் நடந்து சென்றபோது வழியில் தொலைவில் இருந்து வந்த ஒரு பழைய மாளிகை போன்ற அமைப்பு அவர்களை கவர்ந்தது. மாளிகை முழுக்க பச்சை கொடிகளால் மூடப்பட்டது. ஆனால் அந்த இடத்தின் அமைதியிலும் ஒரு விதமான பயம் நிலவியது. மக்களால் யாரும் வராதது போல தோன்றிய அந்த மாளிகை உள்ளே அடிக்கடி வரிசையான சத்தங்களை எழுப்பியது. முத்து கதவை திறக்க முற்பட்டார். அப்போது அவர் முன்னால் விலகிய தரையில் ஒரு பழைய பத்திரம் கிடந்தது. அதில் ஒன்றும் எழுதப்படவில்லை, ஆனால் ஒரு பழைய குறியீட்டுகள் இருந்தன. முத்துவும் நண்பர்களும் அந்த குறியீட்டை தீர்க்க முயற்சித்தனர். அதற்கு இணையாக தீவின் மற்ற பகுதிகளில் புதையல்களும் மர்மங்களும் அவர்கள் முன் தென்படத் தொடங்கின. ஆனால் ஒரு பயங்கர உண்மை ஒவ்வொரு நாளும் வெளிப்படத் தொடங்கியது. அந்த தீவு மனிதர்களை வெளியே அனுமதிக்காதது போலிருந்தது. அந்த தீவு உண்மையில் என்ன? அது பழங்காலத்து மனிதர்களின் விஞ்ஞானம் அல்லது அமானுஷ்ய சக்திகளின் விளையாட்டு? குழுவின் 4 பேரும் மீண்டும் உலகத்திற்கு பின்னால் திரும்ப முடியுமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாரிஃபிக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.